ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கடக லக்ன அன்பர்களுக்கு சனி செவ்வாய் பார்வை 47 நாட்கள், அதாவது 29 தேதியிலிருந்து ஜூலை 29லிருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் நமக்கு 3ஆம் இடம் என்கின்ற தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்குற ஸ்தானத்தில் தான் செவ்வாய் போகிறார். அந்த கன்னி ராசியில் செவ்வாய் போகும்போது சனியால் பார்க்கப்படுகிறார். சனி நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். எப்போவுமே இந்த 3ஆம் இடம் 9ஆம் இடம், அதுவும் நம்ம கடகலக்னத்திற்கு உபயராசிகளாக வரக்கூடிய காரணத்தினால மாற்றங்களை சொல்லக்கூடிய ராசிகள். மனமாற்றங்கள், இடமாற்றங்கள், பொருள் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பாவங்கள். அந்த கிரகங்கள் எல்லாமே அது. அப்போ ஒரு துணிச்சலான மாற்றத்தை தைரியமாக செய்யலான்ற ஒரு துணிச்சல் வர்றதுக்கு இந்த செவ்வாய் ஒரு காரணமாக இருப்பார். பட் என்னதான் இருந்தாலும் இந்த சனி நமக்கு 9ல் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவர் பெருசாக பண பலத்தை கொடுக்கறதுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. தொழில் பலத்தை கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இல்லை. இப்போ உங்களுக்கு சனி திசையோ புத்தியோ அந்தரமாக நடந்தால் தொழில் பலத்துக்கு அது சப்போர்ட் இல்லை. ஆனால் என்ன கிடைக்கும்னா அருள் கிடைக்கும், உறவுகள் கிடைக்கும், உறவுகளால் மகிழ்ச்சி கிடைக்கும், தெய்வ அனுகூலம் கிடைக்கும், குலதெய்வம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அது ஒரு இனிமையை தரும். மற்றும் வெளிநாடு தொடர்பு, ஆராய்ச்சி, கல்வி இதுக்கெல்லாம் நன்மை செய்யும். அப்போ சனியினுடைய கணக்கு அப்படி. செவ்வாயை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைரியத்தை கொடுப்பாரு, அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் உழைப்பை கொடுப்பாரு, வேகத்தை கொடுப்பார். அவர் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு சனி. இந்த செவ்வாய் வேகத்தை கொடுப்பார். இவர் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இங்கே செவ்வாய் அதை இன்டியூஸ் பண்ணும்போது இந்த சனியினுடைய பார்வை முரண்பாடாக இருக்கும், ஒரு அவஸ்தையை கொடுக்கும். ஒரு ஊருக்கு பயணம் போகும்போது ஈஸியான ரூட்டில் ஹைவேஸில் ரொம்ப சொகுசாக ஜாலியாக போகிறது எப்படி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி ரொம்ப ஹார்டாக ட்ரைவ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கரடுமுரடான பாதையில் போகிறது எப்படி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாற்றங்கள் சார்ந்த விஷயங்களும், நம்மளுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களும், நம்மளுடைய படிப்பு, அறிவு, மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் இரிட்டேஷனை கொடுக்கும். அப்போ அந்த மாற்றங்கள் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். பதறிய காரியம் சிதறி போகும். அதனால் அந்த பதற்றத்தினால என்ன ஆகும்னா, ஏன் நம்ம இந்த முடிவு எடுத்தோங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஜனன ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள். நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் சனி எந்த பாவ உபநட்சத்திரம், செவ்வாய் எந்த பாவ உபநட்சத்திரம்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு அகம் சார்ந்த பாவங்களாக இருந்தால், இப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்ன பாவம், இந்த மாதிரி 2 கிரகங்களுக்கும் ஒற்றைப்படை தொடர்புகள் இருந்தால் அருள் நல்லா இருக்குது, பொருள் நல்லா இல்லை. அதே மாதிரி 3, 7, 11 இருந்தால் 2 நல்லா இருக்குது, மீடியமாக இருக்குது, அருளும் பொருளும். அதே 2, 6, 10 தொடர்புகளாக இருந்தால் வேலையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால நன்மைகள், வெற்றிகள் கிடைக்கும். இந்த மாற்றங்கள் நமக்கு ஆதாயமாக இருக்கும். அதே நமக்கு 8, 12 பாவ தொடர்புகளாக இருந்தால் அதில் பிரச்சனை இருக்குது, நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நமக்கு வீழ்ச்சி இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோம். ஸோ இது நம்மளுடைய விதி அந்த சர்க்கியூட்டில் அமைஞ்சிருக்கு. அது தெரியாமல் நம்ம எல்லாருக்கும் கடகலக்னத்திற்கு ஒரே பலன் சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட ஜாதகமும் ஒரு சரித்திரம். ஆனாலும் இந்த பலன்களை ஏன் சொல்லறோம் அப்படின்னா, அந்த கிரகங்கள் பாவங்களை பற்றி ஒரு புரிதல் வேண்டும் நமக்கு. அதுக்காகத்தான். இப்போ செவ்வாய் கிரகம் 9 பாதத்தின் வழியாக போவார், 3 நட்சத்திரத்தின் வழியாக போவார் கன்னிராசி. அப்போ உத்தரம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பணவரவுக்கான முயற்சி, மாற்றங்கள், அதில் ஈடுபாடுகளை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த ஒரு ஈடுபாடுகளையும் கொடுக்கும்.
சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு மகிழ்ச்சி என்னங்கிறத சிந்திக்க சொல்லும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு பிடிவாத குணத்தை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கலை சார்ந்த விஷயங்களையும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவரவர்களுடைய பருவத்திற்கு ஏற்ப அது இன்டியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இந்த சனியின் பார்வை இதுக்கு கொஞ்சம் ஒரு செக் வைக்குது. அப்படிங்கும்போது அந்த 3 நாட்கள் 29ஆம் தேதி ஜூலை 29லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த 5 நாட்கள் 3ஆம் தேதி வரைக்கும் அந்த 5 நாட்கள் அம்சத்தில் செவ்வாயும் அங்கே இருப்பார், சனியும் அங்கே இருப்பார். அப்போ இதனுடைய தாக்கம் நம்ம என்னன்னா அந்த சேர்க்கை நல்லதல்ல. அந்த சமயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ 7ஆம் பார்வை மட்டும்தான் ஒரு கிரகத்திற்கு உண்டு. அதுதான் நம்ம சிஸ்டத்தில் நம்ம சொல்கிறது. அப்போ இந்த 3ஆம் பாவத்தை சனி பார்ப்பதும் 9ஆம் பாவத்தை செவ்வாய் பார்ப்பதும் 2 மாறுபட்ட எதிர்ப்பு தன்மை கொண்ட கிரகங்கள் பார்த்து கொள்வதும் மாற்றங்களை குறித்தும் அதே போல் உற்பத்தி ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாற்றம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தையும் குறிக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். உங்களுக்கு திடீர்னு ஒரு தொழிலை விடுறதுங்கிறது ஈஸி, ஆனால் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த 3ஆம் இடம் 9ஆம் இடம் சலசலப்பு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு தொழில் பலத்தை அதிகப்படுத்துறதுக்கு சனி வழிபாடு பண்ணுங்கள். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வை பாருங்கள். பூரம், பரணி, பூரம், பூராட நட்சத்திரங்களில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இந்த 2ஐயும் கலந்து பண்ணும்போது, அப்படி இல்லையா தினமும் கூட இந்த 2ஐயும் ஆராதனை பண்ணுங்கள். ஒரு பக்கம் சனி பகவான், இல்லைன்னா ஆஞ்சநேயர், இல்லைன்னா மகாலட்சுமி இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள். டெய்லி கூட இந்த 2 தேவதைகளையும் எடுத்து வழிபாடு பண்ண இது மாதிரியான பிரச்சனைகள். இப்போ டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும். ஒரு அக்ரிமெண்ட்டில் பார்த்தோம்னா நல்லா பேசி எல்லாம் முடிவெடுத்து பண்ணுவோம், கடைசியில் பிரச்சனையாகும். ஒத்துழைக்காமல் பிரச்சனை பண்ணுறது. முதல்ல கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் போட மாட்டாங்க. அது மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதில் ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத குழப்பங்கள், டென்ஷன், வாக்குவாதங்கள். ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல அந்த பாவங்கள் மூலமாகத்தான் கிரகங்கள் செயல்படுகிறது. அந்த கிரகங்கள் பகைத்தன்மை பெற்றிருப்பதனால்தான் நமக்கு அதில் பிரச்சனைகள் வருகிறதுங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். மற்றபடி நமக்கு 8ல் இருக்கிற ராகு, 12ல் இருக்கிற குரு, இவங்களுடைய ஒரு பிரச்சனைகளும் அங்கே போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த காலகட்டம், இந்த 47 நாட்களில் தைரியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் அந்த தைரியம், அந்த மாற்றம் என்பது சுமூகமாக நடக்கக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கா? அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இந்த செவ்வாய் கிரகம் கொஞ்சம் பாஸ் பண்ணி கடந்த பிறகு செய்யுங்கள். இந்த கிரக பார்வைகள் நம்ம ஜனஜாதத்தில் எல்லாருக்கும் வேலை செஞ்சிடாது. உங்களுக்கு திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது தான் அந்த எஃபெக்ட்டு, அந்த இப்போ ஒரு செவ்வாயினுடைய பீரியடோ சனியினுடைய பீரியடோ வரும்போது தான் அந்த விலைகளை காட்டும். ஸோ அது மாதிரி ஒரு சில பதிவுகள் நம்ம போடுறது என்ன அப்படின்னா, யாராவது ஒருவருக்கு உதவும், அந்த திசாபுத்தியில் டச் ஆகிறவங்களுக்கு உதவும். அதை கவனித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வெப்சைட்டு வெற்றிஜோதிடம்.com போனீங்கன்னா ஆப்ஸ் இருக்குது. ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.